மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். மகளிர் மாநாடு நடந்தது. இவங்களுடைய பிரச்சனைகளை மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா, விஜய்யுடைய மகளிர் மாநாடு, அவர் பேசின விஷயங்கள் மூலமா பார்த்தீங்கன்னா, அப்படியே அது வேற மாரி மாறிருச்சு. விஜய் மீது இருந்த நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கரைஞ்சா மாரி ஆயிடுச்சே சார். ஏன்னா, அங்க போய் கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு நெறைய பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனைலாம் இந்த வாரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க, அது அவங்க ஃபேமிலி பிரச்சனைங்க. அதையும் அரசியலும் நாங்க கலக்க மாட்டோம். அத அவர் பார்த்துக்கிட்டோம். நாங்க அரசியல் பார்வையில தெளிவா இருக்கோம்னு சொல்றாங்க. இது பார்க்கும்போது பல பேருக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. இன்னும் விஜய் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, அவர் மேல இருக்கிற அந்த ஃபேவரைட் இன்னும் குறையலையோ அப்படிங்கிற மாரி தோணுதே சார். விஜய் ரொம்ப கூலாக மகளிர் தின விழாவில் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் உமன்ஸ் டே இன்னைக்கு இது நேற்று இந்த விழாவை பண்ணார். நம்ம சென்னையிலேருந்து மகாபலிபுரத்தில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே எப்போவுமே விஜய் அது ரொம்ப பிடித்த ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஆடிட்டோரியத்தில் எல்லா மகளிரையும் வர வச்சு மேடையில் அத்தனை பேரை கௌரவித்த ஒரு நிகழ்ச்சி பார்க்க முடிஞ்சுது. அதில் சிறப்பான பல சாதனைகளை செய்த சிங்க பெண்கள்னு சொல்லி ஒரு சால்வை பொத்துனது, வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணுது, ஃபோட்டோ எடுத்துக்கொண்டது, வாட்ச் அவரே கட்டி விட்டது, பேசின விஷயங்கள் நிறையா இருந்தது. அவர்களும் இந்த துறையில் வந்ததுக்கு பிறகு விஜய் பற்றி பேசின அந்த விஷயமும் பார்க்கப்பட்டது. இங்கே இடையில அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த இடையில விஜய் இப்படிலாம் போய்கிட்டு இருக்க ஒரு மேட்ரு 2 நாளாக வேறு புதுசாக ஒரு மேட்ரு போகுது அப்படிங்கிறத கேட்கும்போது அவர்கள் சொன்ன ஒரே விஷயம், இது விஜய் அவர்களுடைய சொந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனைக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை. எல்லார் குடும்பத்திலையுமே பிரச்சனை இருக்குது, எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதையும் தாண்டி இப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு டிவிக்கு ஆரம்பித்து கட்சி தலைவராக இன்றைக்கு எங்களை பெண்களை கூப்பிட்டு ஒரு மரியாதை செய்து இந்த சமூகத்தில் எங்களுக்கு வேண்டி நிறைய பதவிகளை கொடுத்து அடுத்த கொண்டு போகணும்னு எங்களை அழைச்சிருக்கார். ஸோ எங்களுடைய வாக்குகளும் எங்களுடைய பெண்கள் ஆதரவும் விஜய் அவர்களுக்கு உண்டு. அவர் சொந்த பிரச்சனை அவர் பார்த்துக்குவார். அதையும் மிக்ஸ் பண்ணாதீங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை பெண்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா ஒரு பக்கம் இப்படி போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க, பெண்கள் ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பேசப்பட்டது உண்மை. பட் ஆனால் இங்கே இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக மகளிர் தின விழா இன்றைய இருக்கும்போது நேற்று விஜய் பண்ணதே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி தான் இருந்தது. அத்தனை பெண்களையும் கூப்பிட்டு இவரை அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும். அந்த பெண்கள் விஜய்க்கு ஆதரவு சொன்னதும் பார்ப்பதற்கு அதை என்ன சொல்கிறதுனே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் ஓடும்போது பெண்கள் ஆதரவு இப்படி விஜய்க்கு இன்னும் பெருகுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிரேஸ் விஜய் அப்படிங்கிற அந்த மனிதர்குள்ள கிரேஸ் குறையில பெண்கள் மத்திட்ட அப்படிங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதை எப்படி பார்க்கறதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. வேற ஓகே, அவருடைய சொந்த பிரச்சனை தான். பட் அவர் நடிகராக இருந்திருந்தால் இது 10-11 பேருக்கும் அரசியல் கட்சியில் வந்துட்டீங்க, ஒரு தலைவராக இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க போது தான் எல்லாருமே ஆதங்கத்தின் வெளிப்பாடாக தான் நீங்கள் மீண்டும் வரணும், ஒரு சிறந்த வழியில் பாதையில் போகணுங்கிறதுக்கு விஜய்க்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசப்பட்டது. அதை விஜய் அவர்களை பார்த்ததான் ஒரு தகவல் சொன்னார். இதற்கிடையில் எல்லாம் அந்த கௌரவிச்சதுக்கு பிறகு அதே மேடையில் விஜய் அவருடைய ஸ்பீச், இதுதான் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஸ்பீச். என்ன பேச போகிறார், நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதாவது அந்த கடந்த ஒரு வாரமாக இருப்பதற்கு ஒரு விஷயத்தை அவர் பேசியே தீரணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுது. எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட இதை பேசுறதுக்காகவே தான் மகளிர் தினத்தில் மகளிரை மட்டுமே கூப்பிட்டு இந்த மேடை அவர் பேசுகிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இது 2 பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. மகளிர் 2 பேருமே அப்படியே குறிப்பாக அதை எடுத்திருக்கார். அப்போ இங்கே விஜயோடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நான் பார்க்குறேன், அவருடைய பிரில்லியன்ட் நடத்த பார்க்குறேன். கரெக்டாக காயினத்தை அடிச்சிருக்காருன்னு தான் தோணுது. அது நிறைய விஷயம் அவங்களுக்கு புரிய முடிஞ்சுது. அதுக்கு பிறகு அவரை பேசின நிறைய விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். இந்த பெண்களுடைய ஆதரவு இன்னும் மெருகேற்றுறதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கும் அவர் சில அறிக்கைகளை சொன்னார். அது உண்மையிலேயே பார்க்க போனால் ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது எனக்கு. இதெல்லாம் செயல்படுத்திட்டாரு, பெண்கள் ஓகேன்ட்டாங்கன்னா அதனுடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும். யாரும் செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அவர் அதுவும் சொல்கிறார், எப்படி இது முடியும் கேட்பீங்க, ஆனால் அதுக்கு எப்படி முடியுங்கிறதுக்கு நான் சில வரிகள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பெண்களுடைய கண்டிப்பாக பெண்களுடைய மனசை தொட்டால் போதும் அப்படிங்கிறமான சில அறிக்கையில் தான் அவர் படித்ததை பார்க்க முடிஞ்சுது. இதற்கு மேலே என்னடா இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையே, ஒரு வாரம் மூடிக்கிட்டு இருக்கேன், என்ன பேச போகிறாரு அப்படிங்கும்போது பேச வர்றாரு. இந்த நேரத்தில் மீண்டும் சொல்லிக்கிறேன், ரசிகர்களுக்கு ஒரு 3 கேள்விகள் கேட்டேன் நான். இப்போ கேட்கும்போது நீங்கள் பட் அவர் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, உங்களுடைய வருத்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது,
மீடியாவிலே சோசியல் மீடியா நீங்கள் பேசுகிறதுல நான் பார்த்தேன், கேட்குறேன். இனிமேல் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தைரியமாக மக்கள்கிட்ட நீங்கள் போய் பேசுங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே ஆணித்தரமாக சொல்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதில் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்க போகும்போது, என்னோட விஷயம் அது, என்னோட குடும்ப பிரச்சனை அது, என்னோட தனிப்பட்ட விஷயம் அது, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்பட்டது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்கள் பேசுகிறத நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் ஏன் வேலையை பார்க்குறேன். இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் பெண்களுக்கும் அடுத்த கட்டத்துக்கு என்ன நம்ம கொண்டு போகணும் செய்யணுங்கிறத மட்டும் சிந்திங்க. அதை நோக்கி உங்களுடைய பார்வையை செலுத்துங்க, வேலையை பாருங்கள். இது அதையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இது அரசியல் வேற, குடும்ப பிரச்சனை வேற, நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அது வந்து என்னோட சம்மந்தப்பட்டது, நீ யாரும் தலையிட வேணாங்கிற மாதிரி தான் அவருடைய குரல் இருந்த பார்த்தோம். அப்போது இங்கே இத்தனை நாட்களாக ஒரு வாரமாக பேசப்பட்டிருந்த ஒரு விஷயத்திற்கும் அவர் 2 நாட்களுக்கு முன்பாக நடந்துகின்ற அந்த ஒரு சம்பவத்திற்கும் இங்கே தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற மற்றவருடைய பேச்சுக்கும் பார்வைக்கும் ஒரு இறுதியான ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு. கொந்தளித்து பண்ண ரசிகர்களுக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ விஜய் ஒரு பதில் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போவீங்களான்னு நான் வந்து கேட்டேன் நேற்று. அதற்கு விஜய் பதிலை உடனடியாக இப்போது இவ்வளோ சீக்கிரம் சொல்லுவான்னு எதிர்பார்க்கல. நான் சொல்லிட்டாரு, நேரடியாகவே சொல்லிட்டார். இப்போ நமக்கு வந்து கூட நம்ம பேசுகிறத விட அவரே விளக்கத்தை கொடுத்ததை எல்லாமே கேட்டிருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போது அரசியல் வேறு குடும்பம் வேறுன்னு சொல்லி பிரிச்சுட்டார். இனிமேல் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போய் யாரும் பேச வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். மேபி இருந்தாலும் அவர் மேல் அக்கறை உள்ளவர்கள் பேச தான் செய்வாங்க. நீங்கள் சிறந்து வெளியில் வரணுங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அது. அதை விஜய் புரிஞ்சு கொண்டாருங்கிற விஷயத்த சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டேன், பார்த்தேன். நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொன்னது வந்து மிக மிக உயர்வான ஒரு எண்ணமாக நான் பார்க்குறேன் விஜய் அவர்கள் பேசுனதை. எனக்கு எதிராக யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க கிட்டலாம் நீங்கள் போய் பேசுகிறீங்க, எஸ், என்னால் நீங்கள் காயப்பட வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். எஸ், அதுதான் சொன்னார். அந்த அந்த அழுத்தம் வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன், நான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன்னா என்ன விமர்சனங்கள் மத்தியில் உங்களுக்கும் விமர்சனக்குள்ள ஆகுறீங்க, நீங்கள் அது பதில் சொல்ல முடியாது திணறீங்கன்றதை எனக்கு வருத்தமாக இருக்குன்ற விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்கார். இப்போ 2ஐயும் பிரிச்சுட்டார். அந்த வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிம்பார். எனக்கு தெரிந்த வரைக்குமே அவர் முடிவு பண்ணி வச்சுருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அவருடைய குரல்லேருந்தே வந்துருச்சு. இந்த முடிவு என்னங்கிறது நமக்கு ஓரளவு ஒரு செய்தி வருது. ஆனால் அதை இப்போ உடனடியாக நம்ம இன்னும் தெளிவாக வந்து உறுதிப்படுத்திய பிறகு நம்ம நேயர்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் இதை ஏன்னா அவருடைய வாழ்க்கை தான். பட் நீங்கள் வரக்கூடிய இலக்கு தமிழ்நாட்டில் ஏதோ செய்யணுங்கிறதுக்காக வந்தீங்கன்ற நோக்கத்தில் தான் இப்படி போதேன்னு சொல்லி விஜய்க்கு நம்ம எல்லா பேரும் பேசுனாங்க, நாமளும் பேசினோம். இப்போ அதை கேட்டிருக்காரு. ஸோ வேறு வழியில் வர்றதா சொல்கிறாரு. பார்க்கலாம் அவருடைய அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கிறத பார்த்துட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசுவோம். பட் இது சம்மந்தமான விஷயங்கள் நம்மளுடைய நேயர்கள் இப்போ கேட்டிருப்பீங்க, கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள். நம்மளும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். விளக்கத்தை கொடுக்கணும்னு சொன்னால் விஜய் விளக்கத்தை கொடுத்துட்டாரு. நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் புரிஞ்சுக்கிறோம். இதற்கு பிறகு விஜயினுடைய அடுத்த மூமெண்ட் நமக்கு எல்லாமே சிறப்பு தகவல் வந்துகிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் இப்போவும் சொல்கிறேன். ஸோ தெளிவான முடிவு எடுத்திருக்கார். பார்க்கலாம் அது என்னங்கிறத நம்ம வீடியோவில் அடுத்தது தெரியும்போது வீடியோவில் நம்ம பேசுவோம். மக்களுக்கு ரொம்ப குழப்பமான மனநிலையில் கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருந்தது. இதை பற்றி விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை அவரும் கொடுத்துட்டாரு. நீங்களே தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டே இருக்கீங்க. இது வேறு அது வேறு அப்படிங்கிறத தனியாக பிரிச்சுட்டாரு. ஸோ இதை விஜய் ரசிகர்கள் எப்படி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே கமெண்ட்டில் வரதுக்கும் அடுத்த வீடியோவில் நீங்கள் ரிப்ளை கொடுங்க. நன்றி சார். நன்றி சார்.